வணக்கம். இங்கிலீஷ்ல சூப்பரா பேசணும்னு ஆசையா இருக்கா? அப்போ அதோட பேசிக்ஸ நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் நவுன்ஸ், அதாவது பெயர்ச்சொற்கள். இன்னைக்கு நாம இந்த பெரிய நவுன் குடும்பத்த ஒரு சின்ன ஜாலியான கதை மூலமா ரொம்ப சுலபமா கத்துக்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே. நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு நிமிஷம் உங்கள சுத்தி ஒரு பார்வை பாருங்க. உங்க கண்ணுல என்னலாம் தெரியுது? ஒரு ஃபோன், ஒரு சேர், ஒரு புத்தகம், ஜன்னல் இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? நீங்க பாக்குற இந்த எல்லா பொருளுக்கும் ஒரு பேர் இருக்கு பாத்தீங்களா? அந்த பேர் தான் இங்கிலீஷ்ல நவுன். ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நாம இந்த நவுன் ஃபேமிலில இருக்க ஒவ்வொருத்தரையா போய் சந்திக்க போறோம். இந்த பயணத்துல நமக்கு உதவி பண்ண போறது ராமுன்னு ஒரு சின்ன பையன். அவனோட ஒரு நாள்ல நடக்கிற விஷயங்கள் வழியாவே நாம இந்த முழு நவுன் குடும்பத்தையும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க ராமுவோட கதைக்குள்ள போகலாம். இதோ ராமு அவனோட செல்ல நாயோட விளையாடிட்டு இருக்கான். இங்க ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை நாம கவனிக்கணும். ஒன்னு நாய், அதாவது டாக். இன்னொன்னு அதோட பேர் ஜிம்மி, அதாவது சிம்மி. இதுதான் நம்மளோட முதல் ஜோடி. காமன் நவுன்னா நாய் மாதிரி ஒரு பொதுவான பெயர். ஆனா ப்ராப்பர் நவுன்னா ஜிம்மி மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலான பெயர். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ராப்பர் நவுன் எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் ஆரம்பிக்கும். அது ஒரு விஐபி மாதிரி. இப்ப பாருங்களேன், டாகுங்கிறது பொதுவான பெயர், அதனால அது காமன் நவுன். ஆனா ஜிம்மிங்கிறது அந்த நாயோட ஸ்பெஷல் பெயர், அதனால அது ப்ராப்பர் நவுன். அதே மாதிரி ஸ்கூல்னு சொன்னா அது காமன் நவுன். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்னு ஒரு குறிப்பிட்ட பள்ளிய சொல்லும்போது அது ப்ராப்பர் நவுனா ஆயிடுது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. உங்க நம்பரோட பேர் இருக்குல்ல, அது என்ன வகையான நவுன்? யோசிச்சு பாருங்க. ஆமா, கரெக்ட். அது ஒரு குறிப்பிட்ட பேர். அதனால அது ஒரு ப்ராப்பர் நவுன் தான். சூப்பர். ஓகே, கதைக்கு திரும்ப போலாம். ராமு ஜிம்மிக்கு ஒரு பிஸ்கட் குடுக்கறான். அத பார்த்ததோ ஜிம்மிக்கு ஒரே சந்தோஷம். அதாவது ஹாப்பினஸ்ல வால ஆடுது. இப்போ நாம கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் பிஸ்கட் மற்றும் ஹாப்பினஸ். இது நம்மளோட ரெண்டாவது ஜோடி. கான்கிரீட் நவுன்னா நம்ம கண்ணால பார்க்கவோ கையால தொடவோ முடியிற பொருட்கள். ஆனா ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா அன்பு, சந்தோஷம், கோபம் மாதிரி நம்மால உணர மட்டுமே முடியிற விஷயங்கள். கதையில வர்ற பிஸ்கெட்ட நம்மால கையால தொட முடியும் இல்லையா? அதனால அது கான்கிரீட் நவுன். ஆனா ஜிம்மியோட ஹாப்பினஸ், அதாவது சந்தோஷத்தை நாம தொட முடியாது, உணரத்தான் முடியும். அதனால அது ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதே மாதிரி லவ் கூட ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் தான். இப்போ ராமு பார்க்குக்கு போறான். அங்கே ஒரு டீம் ஆஃப் பிளேயர்ஸ், அதாவது ஒரு விளையாட்டு வீரர்களின் அணி கிரிக்கெட் விளையாடுறாங்க. பக்கத்துல ஒரு மரத்துல ஸ்வார்ம் ஆஃப் பீஸ், அதாவது ஒரு தேனீ கூட்டமும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு குழுவையோ அல்லது ஒரு கூட்டத்தையோ குறிக்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் கலெக்டிவ் நவுன். டீம்னா பல வீரர்கள் சேர்ந்த ஒரு குழு. ஸ்வார்ம்னா நிறைய தேனீக்கள் சேர்ந்த ஒரு கூட்டம். அதே மாதிரி நம்ம கிளாஸ் அல்லது காலேஜ்ல இருக்கிற ஃபேக்கல்டி கூட கலெக்டிவ் நவுன்ஸ் தான். பார்க்ல விளையாடுனதுல ராமுவுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவன் கையில 3 ஆப்பிள், அதாவது 3 ஆப்பிள்ஸ் இருக்கு. ஆனா பாட்டில்ல கொஞ்சோண்டு வாட்டர், அதாவது தண்ணீர் தான் இருக்கு. இது நம்மளோட அடுத்த முக்கியமான ஜோடி. கவுண்டபிள் நவுன்ஸ்னா 1, 2, 3ன்னு நம்மால எண்ண முடியிற பொருட்கள். ஒரு ஆப்பிள், 2 ஆப்பிள்னு சொல்லலாம். ஆனா அன்கவுண்டபிள் நவுன்ஸ அப்படி எண்ண முடியாது. நாம ஒரு தண்ணி 2 தண்ணின்னு சொல்றோமா? இல்ல, அதான் வித்தியாசம். இப்ப உங்களுக்கு இன்னொரு கேள்வி. அரிசி, அதாவது ரைஸ். இது கவுண்டபிள் நவுனா இல்ல அன்கவுண்டபிள் நவுனா? கொஞ்சம் குழப்பமா இருக்கா? நம்மால அரிசிய ஒண்ணா உட்காந்து எண்ண முடியாது இல்லையா? அதனால ரைஸ் ஒரு அன்கவுண்டபிள் நவுன். சாயங்கால நேரம். ஒரு சின்ன மழை பெய்யுது. அப்போ ராமு வானத்துல ரொம்ப அழகா ஒரு ரெயின்போ, அதாவது வானவில்லை பாக்கறான். இது நம்மளோட கடைசி நவுன் வகையை நமக்கு சொல்லிக் கொடுக்க போகுது. நம்மளோட கடைசி வகை இதுதான், காம்பவுண்ட் நவுன். இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணு. 2 தனித்தனி வார்த்தைங்க, அதாவது 2 நவுன்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு புது அர்த்தம் தர்ற ஒரு வார்த்தையை உருவாக்கும். உதாரணத்துக்கு ரெயின் போ, இது ரெண்டும் சேர்ந்தா என்னாகும்? ரெயின்போ. அதே மாதிரி டெக்ஸ்ட் புக் சேர்ந்தா டெக்ஸ்ட் புக். சிம்பிள் இல்லையா? பாத்தீங்களா, ராமுவோட ஒரு நாள்ல நாம முழு நவுன் குடும்பத்தையுமே சந்திச்சிட்டோம். ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இல்லையா? சரி, நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். இந்த டேபிள் ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க. இதுதான் நம்மளோட முழு நவுன் குடும்பம். நாம பார்த்த 8 வகைகளும் இங்க இருக்கு. காமன் நவுன்னா நாய் மாதிரி பொதுவான பெயர். ப்ராப்பர் நவுன்னா ஜிம்மி மாதிரி குறிப்பிட்ட பெயர். கான்கிரீட் நவுன்னா பிஸ்கட் மாதிரி தொடக்கூடிய பொருள். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா மகிழ்ச்சி மாதிரி உணரக்கூடியது. கலெக்டிவ்னா அணி, கவுண்டபிள்னா ஆப்பிள், அன்கவுண்டபிள்னா தண்ணீர், காம்பவுண்ட்னா வானவில். இந்த டேபிள் ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்புறமா ரிவைஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இவ்ளோ நேரம் நாம கத்துக்கிட்டோம். இப்போ நீங்க கத்துக்கிட்டதை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம். இப்போ உங்க டர்ன். உங்களுக்கான ஹோம்வொர்க் ரொம்பவே சிம்பிள். உங்க வீட்டை சுத்தி பாருங்க. உங்க கண்ணுல படுற நவுன்ஸை எல்லாம் ஒரு லிஸ்ட் போடுங்க.
அப்புறம் அது ஒவ்வொன்றும் என்ன வகையான நவுன்னு அதுக்கு பக்கத்திலேயே எழுதுங்க. இந்த சின்ன பயிற்சியை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இதை நீங்க செய்யும்போது உங்களை அறியாமலேயே இங்கிலீஷ்ல யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நம்பிக்கையா இங்கிலீஷ் பேசுறதுக்கு இது ஒரு சூப்பரான முதல் படி. போறதுக்கு முன்னாடி ஒரு கடைசி கேள்வி. நம்ம வீட்ல இருக்கிற டைனிங் டேபிள்ங்கிற வார்த்தை என்ன வகையான நவுன்? யோசிச்சு பாருங்க. டைனிங், டேபிள் 2 வார்த்தை சேர்ந்திருக்கு. அப்போ இது? ஆமா, ஒரு காம்பவுண்ட் நவுன். நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சூப்பர். உங்களுக்கு நவுன்ஸ் டாபிக் தெளிவா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்த பகுதியில நாம வெர்ப்ஸ் பத்தி பார்க்கலாம்.